மக்கானா 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உடச்சி பார்த்தா உடையணும் தான். இந்த அளவுக்கு போதும். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாங்க. டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நம்ம நட்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. கிஸ்மிஸும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து பால் எடுத்துருக்கேங்க. 2 கப் காய்ச்சி ஆறின பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். 3 ஏலக்காய் வச்சுருக்குறத ஒரு ஹாஃப் அளவுக்கு எடுத்து மக்கானா எடுத்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. அதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம். கேஷ்யூ நட்ஸ் சேர்த்து இதை பொடிச்சு எடுத்துக்கலாங்க. அதில் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விட்டுட்டேங்க. இதில் 2 ஸ்ட்ரெயின்ஸ் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்டதுமே திக்காக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸும் சேர்த்து கீர் ரெடி ஆயிடுச்சு. மக்கானா கீர் ரெடி.